இன்னைக்கு நான் ஜெய்மாஸ் கிரியேஷன்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நான் ஒரு டேஸ்டியான மார்ஷ்மெலோ பண்ண போறேன். ஓகே கிட்ஸ், இப்போ நம்ம தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1 teaspoon lime juice, 1 tablespoon vegetable fat, 1 tablespoon water. நான் முதலியே சுகர் சிரப்பை கரைச்சி வச்சிருக்கேன். ஓகே கிட்ஸ், இப்போ நான் 1 tablespoon vegetable fatக்கு 1 tablespoon water போட்டு மிக்ஸ் பண்ணி இதுல ஆட் பண்ணிருக்கேன். ஓகே கிட்ஸ், மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பதம் இப்படிதான் வரும். பாத்தீங்களா? ஓகே, இது நாம இப்போ நல்லா ஆறவிடலாம். ஓகே கிட்ஸ், இப்போ நாம இந்த பாத்திரத்தை இப்படி வச்சு கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா இது நல்லா ஆறும். ஓகே கிட்ஸ், இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் அதை பீட் பண்ண போறேன். நல்லா பபிள் வர வரைக்கும் நாம இது நல்லா பீட் பண்ணணும். ஓகே கிட்ஸ், இப்போ நாம ஒரே சைடுக்கு நல்லா பீட் பண்ணணும். இப்போ நான் இதுக்கு லைம் ஜூஸ் ஆட் பண்ண போறேன். ஓகே, இப்போ நாம நல்லா பீட் பண்ணலாம். இப்போ நம்ம மார்ஷ்மெலோ மிக்சர் ரெடி. ஓகே, இதோட பதத்தை நாம அறியணும்னா கவிழ்த்தினாலும் கீழே சிந்தாம இருக்கணும். ஓகே கிட்ஸ், இப்போ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பிங்க்கும் கிரீனும் கலர் வச்சிருக்கேன். இப்போ நான் இது ரெண்டும் எதுக்கு போடணும் இல்லையா, அதனால இதால கொஞ்சம் எடுத்து இன்னொரு பவுலுக்கு ஆட் பண்றேன். அதுக்கப்புறமா தான் நம்ம கலரிங் ஆட் பண்ணணும். ஓகே கிட்ஸ், இப்போ நான் இதுக்கு கிரீன் கலரிங் ஆட் பண்ண போறேன். ஓகே, இந்த பவுலுக்கு நான் பிங்க் கலரிங் ஆட் பண்றேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே கிட்ஸ், இப்போ நான் இந்த பிங்க் கலரை மிக்ஸ் பண்ண போறேன். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஒயிட் கலரை காணாம இந்த பிங்க் கலர் மட்டும் தான் காணணும் கிட்ஸ். ஓகே கிட்ஸ், நான் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு கார்ன் ஃப்ளவர் டஸ்ட் பண்ணிக்க போறேன். ஓகே கிட்ஸ், இப்போ நான் என்னுடைய ட்ரேக்கு கிரீன் கலரிங்க ஆட் பண்ண போறேன். ஓகே கிட்ஸ், இப்போ நான் இந்த கிரீன் கலரை ஷேப் பண்ணிட்டேன். இப்போ நான் 2 லேயர் போடணும் இல்லையா, அதனால இதுக்கு மேல நான் பிங்க் கலரிங் ஆட் பண்ண போறேன். கிட்ஸ், இப்போ என்னுடைய மார்ஷ்மெலோ மிக்சர் ரெடி ஆகிட்டு அதை நான் ஃப்ரீசர்ல 4 hours வைக்க போறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாமா கிட்ஸ்? இப்போ என்னுடைய மார்ஷ்மெலோ ரெடி ஆகிட்டு அதை நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்க போறேன். ரொம்ப அழகா இருக்குல்ல? ஓகே கிட்ஸ், இப்போ நான் இதுக்கு மேல கார்ன் ஃப்ளவர் டஸ்ட் பண்ணிக்க போறேன். ஓகே, டஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே கிட்ஸ், இப்போ நான் கார்ன் ஃப்ளவர் டஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் அதை கட் பண்ண போறேன். இதுட ஓரத்தை நம்ம ஷேப் பண்ணணும் இல்லையா, அதனால நான் ஓரத்தை கட் பண்றேன். ஓகே, நம்ம நைஸா இதை இப்போ நான் கட் பண்ண பீஸ் எல்லாத்துக்கும் கார்ன் ஃப்ளவர் டஸ்ட் பண்ணிக்க போறேன். ஓகே கிட்ஸ், இப்போ நான் இன்னொரு ட்ரேல வச்சுட்டேன். இதோட பதத்தை நீங்க அறிய விரும்புறீங்க. ஓகே, பாத்தீங்களா இப்படி அழகா வரும் கிட்ஸ்.
டேஸ்ட் பண்ண போறேன். ரொம்ப ருசியா இருக்கு கிட்ஸ். இந்த ரெசிபி கிட்ஸ்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. பை.